What do you think? How they have to come prepared? சாப்பிட்டுட்டு வரணுமா, சாப்பிடாம வரணுமா, எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வரணும்? ப்ரெக்னென்சியில் எந்த ஸ்கேனுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. ஸோ ஃபாஸ்டிங் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தே கேன் ஈட் அண்ட் கம். ஸோ எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். நடுவில் ஸ்கேனுக்கு நடுவில் பசிச்சாலும் சாப்பிட்லாம், அப்புறமும் சாப்பிட்லாம், முன்னாடியும் சாப்பிட்லாம். ஸோ தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன், தேர் இஸ் நாட் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் ஃபாஸ்டிங். நம்ம இப்போ பார்க்கும்போது ஏர்லி ப்ரெக்னென்சி ஸ்கேனில் நீங்கள் சொன்ன மாதிரி வந்தோமா, பேபியை சின்னதாக மெஷர் பண்ணோமா, ஹார்ட் ரேட் பார்த்தோமான்னு போயிடுவோம். பட் நம்ம ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் ஸ்கேன், அந்த என்டி ஸ்கேனில் வந்து ஒரு 60 மில்லிமீட்டர் டு 70 மில்லிமீட்டரில் இருக்க பேபிக்கு நம்ம ஸ்ட்ரக்சர்ஸை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணும் போது நமக்கு அது கொஞ்சம் டைம் ஆகும். அண்ட் இந்த டைம் கன்செப்ஷன் எப்படி வேணும்னா, ஒன்று பேபியோட பொசிஷன். பேபி நமக்கு கரெக்டான பொசிஷன் கொடுத்துட்டு எல்லா ஸ்ட்ரக்சர்ஸும் காமிச்சாங்கன்னா அந்த ஸ்கேன் இஸ் ஹார்ட்லி 10 to 15 minutes. அந்த ஸ்கேன் வந்து பேபி வந்து நேராக படுக்கிற பேபி குப்புறப்படுத்திருந்தாங்க, நம்மளால் பேபியை திருப்ப முடியலன்னா அவங்களா தான் மூவ் பண்ணி ஒரு ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இமேஜ் கிளாரிட்டி எங்களுக்கு வரலன்னா வி ஆஸ்க் த பேஷண்ட் டு வெயிட் ஃபார் சம் டைம். சாப்பிடுங்க, நடங்க, ஏதாவது பண்ணுங்க. ஸோ பேபிக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறோம்.